ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைல் கத்திரிக்காய் ஃப்ரை. கத்திரிக்காய் கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கிடைக்கிறது. என்னோட டைப் ஆஃப் கத்திரிக்காயில் அந்த அளவுக்கு தண்ணி வராது, அந்த அளவுக்கு சீட்ஸும் கிடையாது. ஸோ இந்த ரெசிபி பொறுத்த மட்டும் எக்ஸாக்டாக நீங்கள் டைமிங்ஸ் பார்க்காம நான் சொல்கிற பதத்தை வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களோட கத்திரிக்காய் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபியில் நான் 4 கப்பு கத்திரிக்காவை ஸ்க்ரீனில் பார்க்குற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மாறப்போகுது. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ஃப்ளாட் பேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ளாட் பேஸ் கடாய் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. கத்திரிக்காய் ரொம்ப டெலிகேட் அப்படிங்கிறதுனால இந்த என்டையர் ரெசிபியை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். முதல்ல 2 டீஸ்பூன் எள்ளை இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எள்ளு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 20 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட நல்லெண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதுக்கு மேலேயே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக. அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயே உடனேவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போங்க. அதுக்கு மேலே 1/2 கப்பு நல்லா தின் அண்ட் லாங்காக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச 4 கப்பு பிரிஞ்சாலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணலாம். கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரிஞ்சால் சில வாட்டி சுருங்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய உப்பு போட்டிங்கன்னா உப்பு கறிக்கும். அதுக்காக நம்ம இந்த ரெசிபியை பொறுத்த மட்டும் சால்ட் நம்ம ஸ்டேஜஸாக தான் ஆட் பண்ண போகிறோம். இது முதல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா பிரிஞ்சாலையும் ஆயில் கோட் ஆயிருக்கணும். அது கோட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பிரிஞ்சாலையும் இந்த மஞ்சள் கலர் வரணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அவங்களோட பிரிஞ்சாலில் நிறைய தண்ணி வரும் அப்படின்னா 5 மினிட்ஸில் கண்டிப்பாக நிறைய தண்ணி ஜென்ரேட் பண்ணும். அவங்க பிரிஞ்சாலில் தண்ணி ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆனாலும் தண்ணி ஜென்ரேட் ஆகுது. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகுது. அந்த அளவுக்குலாம் தண்ணி என்னோட பிரிஞ்சாலில் ஜென்ரேட் பண்ணல. உங்கள் பிரிஞ்சாலில் நிறைய தண்ணி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். அதான் உங்களோட குக்கிங் டைம். இப்போ என்னோட பிரிஞ்சால் பொறுத்த மட்டும் தண்ணி அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணல. அதனால டைம் பேஸ்ட் மெத்தடில் நான் போகிறேன். அவுட் சைட் இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரிஞ்சால் தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த டைம் பேஸ்ட் மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இன்னொரு வாட்டி பரட்டி போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம பிரிஞ்சாலோட சைஸ் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், ரொம்பலாம் ஷ்ரிங்க் ஆகாது. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சால்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் விடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரிஞ்சால் சேர்த்து ஆட் பண்ண 10th மினிட். இந்த 10th மினிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மோக் வருது. இந்த ஸ்மோக் வரதுக்கான ரீசன் இந்த பிரிஞ்சாலில் இதுக்கு மேலே மாய்ஸ்சர் கிடையாது, இதுக்கு மேலே ஆயிலும் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நான் இந்த டைமில் ஒரு 5 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 2 மினிட்ஸ்க்கு வாட்டி குக் பண்ணோம். இப்போது 12th மினிட்ல ஒரே ஒரு பிரிஞ்சால் எடுத்து ஒரு பிளண்ட் ஸ்பூனோட பேக் சைடில் போய் பிரிஞ்சாலை கட் பண்ண முடியறதான்னு பார்க்குறேன். இப்போ இந்த பிரிஞ்சாலை கண்ணால் பார்த்தீங்கன்னா குக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பிளண்ட் ஸ்பூனோட பேக் சைடில் எடுத்து கட் பண்ணோன்னா அது கட் ஆகாது. ஸோ இப்படி தான் நீங்கள் பிரிஞ்சாலோட பதமை நீங்கள் செக் பண்ணோம். இப்போ நான் 12th மினிட்ல பிரிஞ்சால் குக் ஆகல. அதனால் மறுபடியும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுறேன். இப்போ எனக்கு 14th மினிட் ஆகுது. என்னால் என் பிரிஞ்சாலை கட் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் க்ளீனாக கட் பண்ண வராது, ஏன்னா ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் பிரிஞ்சாலை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னால் கட் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சால் குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பீஸை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் வேணும்னா அந்த ஸ்டேஜில் உடனேவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், நம்ம சால்ட் ஆட் பண்ணுற ஸ்டேஜ். நம்ம மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு சாம்பார் பொடி இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் அப்புறம் கொரியாண்டர் பொடி எல்லாம் போட்டால் சுமாராக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். நான் சுமாராக 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க.
சாம்பார் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். என்னோட சாம்பார் பொடிக்கு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போகிறோம். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முதல்ல வறுத்து வச்ச எள்ளை அதுக்கு மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சில டிப்ஸை சொல்கிறேன். பிரிஞ்சாலை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு ஆயில் தேவையில்லை. பட் நம்ம பிரிஞ்சாலுக்கு நிறைய ஆயில் ஆட் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் நம்மளோட ஃப்ளேம் தான். இந்த ரெசிபியை நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமல் ஆயில் தான் தேவைப்படும். இன்ஃபேக்ட் நான் வந்து நடுவில் 5 ml ஆட் பண்ணேன். அது ஆட் பண்ணதே இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்காக லைட்டாக ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணேன். லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருந்தா இந்த என்டையர் ரெசிபிக்கு எனக்கு 20 ml ஆயில் தான் செலவாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது டிப்பு, இந்த பிரிஞ்சால் ரெசிபி பொறுத்து மட்டும் பிரிஞ்சாலை கவர் பண்ணி குக் பண்ணாதீங்க. ஏன்னா பிரிஞ்சாலே ஆஸ் சச் நிறைய தண்ணி ஜென்ரேட் பண்ணும். கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி ஜென்ரேட் பண்ணி சில வாட்டி குழையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த என்டையர் ரெசிபியை கவர் பண்ணியே குக் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரிஞ்சால் ஃப்ரை ரெசிபி ஓவர். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.